Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றதுல நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த சம்பவம் நடந்த இடம் வேற அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல் தாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது திண்டுக்கல்ல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது கன்னிசாமி அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டம் 1998 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிசாமி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அப்போ அவருடைய வயசு வெறும் 32 வயசுங்க. அதாவது கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே அமையல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா அம்மாவில் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அண்ணன் தம்பிங்க யாருமே கிடையாது. ஒத்தைக்கு ஒரு மகனாக தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடியவருக்கு, அதாவது நல்ல தொழில், நல்ல ஒரு ஜாப்லலாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். அவருக்கு தேவையான வருமானம் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சொந்த வீடு இருக்குது. எது இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் அமையவே மாட்டேங்குது. இதனால அவங்க போகாத கோவில் கிடையாது. பல பரிகார பூஜைகள்லாம் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அந்த 1998 காலகட்டத்தில் அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணே அமையலை. இனிமேல் நமக்கு பொண்ணே கிடைக்க போறதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் நம்மளுடைய கன்னிசாமி வந்துடுறாரு. இருந்தாலும் கன்னிசாமியுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, எனக்கு வேற வயசாயிட்டே போகுதுப்பா, நீ இப்படி இருந்தா சரியாகாது, ஒரு அநாத பொண்ணாவது கிடைச்சினா கூட கெட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கன்னிசாமியுடைய அப்பாவுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் அறிமுகமாகிறாரு. அப்ப அவரு தான் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாந்திரிகரை பத்தி அந்த நபர் எடுத்து பேசுறாருங்க. அவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் அவர் இருக்கிறாரு. அவரை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் காட்டு பாதைக்குள்ளாடி போய் தாங்க பார்க்கணும். அவர் கல்யாணம் ஆகாத ஒரு மனுஷன், இப்படி தனிக்கட்டையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஃபுல்லாகவே மாந்திரிக தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அவரை போய் பார்த்தா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய கன்னிசாமிக்கு இதிலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதாவது இந்த மாதிரி அந்த செய்வனை வைக்கக்கூடியவங்களை பார்க்கணும், மாந்திரிகரை பார்க்கணும், அந்த ஒரு எண்ணம் கிடையாது. கோவில் குளம்லாம் ரொம்ப அற்புதமாக போயிட்டு வரக்கூடியவர். அவருடைய குலதெய்வமான கருப்பசாமியை ரொம்பவே வழிபடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஆனா இவருக்கு அந்த கல்யாண பாக்கியம் அப்படிங்கிற விஷயமே நடக்கவே மாட்டேங்குது. சரி, என்ன இருந்தாலும் அந்த நண்பர் சொன்னதுக்காக நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லி கன்னிசாமியுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றாரு, சரி நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய கன்னிசாமி, அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய நண்பர், இவங்க 3 பேரும் அந்த மாந்திரிகரை தேடி போறாங்க. அவர் ஒரு காடு மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளாடி தனியா ஒரு சின்ன வீடை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தாங்க. இவங்க போய் சேர்ந்த உடனே அவர் கரெக்டா பார்த்துட்டு சொல்றாரு, என்ன அப்படின்னா, என்ன கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேற எதுவுமே கேட்கல. இதை கேட்டோன்னு, ஆஹா இவ்வளோ பவரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளாடி ஒரு பூரிப்பே ஏற்படுது. நம்மளுடைய பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கன்னிசாமி என்ன பண்ணுறாருன்னா, இதிலெல்லாம் நாட்டம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும்
சரி இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்னிசாமியும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் அந்த மாந்திரிகர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, சில பல பூஜைகள் பண்ணணும், இந்த மாதிரி பூஜைகள் பண்ண பிறகுதான் உங்களுக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? ஆளும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறான், மற்ற மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்பவே நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா எடுத்து சொல்றாரு. ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருடைய ஜாதகத்துல ஒரு பயங்கரமான தோஷம் ஒண்ணு இருக்குது, அதுவும் சுடுகாட்டு தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சுடுகாட்டு தோஷமா, இதை நான் புதுசா தான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய கன்னிசாமியும் சொல்றாரு, ஆமாப்பா இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு தெரியாது, அவங்க எந்த கோயில் போனாலும் அந்த சுடுகாட்டு தோஷத்தை தீர்க்காம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே விளங்கல். சரி இருந்தாலும் சரி, அவர் சொல்றாரு இல்லையா, நம்ம அதை என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு கொஞ்சம் லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 கோழிகள், அதன் பிறகு 1 கிலோ ஆட்டிறைச்சி, 1 கிலோ மாட்டிறைச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கறி வகைகளும் இது கூட சேர்ந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழை இலைகள் நிறைய வாங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு 10-20 வாழை இலைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்குது, அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி ஒரு கோவில் இருக்குது. அந்த காட்டு கோவில்ல சில படையல்கள் நள்ளிரவு நேரத்துல போடணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்டோன்னு, சரி நீங்க கூட தானே இருப்பீங்க, நாங்க போய் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் கூடவே தான் இருப்பேன், ஆனா நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த நபர் யாரு, இவங்க அப்பாவுடைய நண்பர், இவர் ஏற்பாடு பண்ணார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, சரி நான் கலந்துக்கிறேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குதுங்கிற மாதிரி அவர் கலத்தி விட்டுட்டு அவரு கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்மளுடைய கன்னிசாமி அவங்க அப்பா அந்த மாந்திரிகர், சரி இந்த சாதனங்கள்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு நிறைஞ்ச அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நைட்டே நம்ம இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கன்னிசாமி அவங்க அப்பா 2 பேரும் போய் சந்தைக்கு போய் என்னெல்லாம் சாதனம் வேணுமோ எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிக்கிட்டு கரெக்டா அந்த மாந்திரிகரையும் பார்த்து வர்றாங்க. அந்த வீட்டில் கொண்டு எல்லா சாதனங்களையும் வச்சுக்கிட்டு மாந்திரிகர்கிட்ட பேசும்போது மாந்திரிகர் சொல்றாரு, கிட்டத்தட்ட நம்ம இங்கிருந்து கிளம்புறது ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும், அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பகல் நேரத்திலே போய் நம்ம அந்த கோவில்ல படையல் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அங்க நைட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன ஆல்ரெடியா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கன்னிசாமிக்கு 2 செட்டு துணி வாங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது சட்டையும் வேட்டியும் மாட்டு 2 செட்டு துணி வாங்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு எதுவும் வாங்க சொல்லலை. அதே மாதிரி மாந்திரிகருக்கும் 2 செட்டு துணி வாங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பொருளாட்டு அதில் வைக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு 10 மணிக்கு மாந்திரிகருடைய வீட்டில இருந்து இவங்க கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுக்க உள்ளாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு அடர்ந்த ஆலமர காடு மாதிரி இருக்குங்க. பயங்கரமாட்டு இந்த மரங்கள் அப்படி வள்ளி விழுந்து அப்படி கிடக்குது. அதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு குத்து இருட்டா இருக்குதுங்க. கையில தீப்பந்தங்களை ஏற்றிக்கிட்டு தாங்க இவங்க உள்ள போறாங்க. 3 கையிலையும் தீப்பந்தம் இருக்குது. கரெக்டா அந்த மாந்திரிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆலமரத்து சைட்ல ஒரு பக்கத்துல 2 சிலைகள் இருக்குங்க. அதாவது வெறும் கல் சிலை தான், அதாவது சிலையாட்டு கிடையாது, வெறும் கல்லு தான் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு கல்லை பார்த்து சொல்றாரு, இது பத்ரகாளி அப்படிங்கிறாருங்க. இந்த சைடுல இன்னொரு கல் இருக்குது, இது சுடுகாட்டு காளி அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த இடத்துல நம்மளுடைய கன்னிசாமி தனக்கு பிடித்த தன்னுடைய கருப்பசாமியை மட்டும் மனசுல வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கல்லுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்யப்படுதுங்க. அதாவது அந்த ஆரம்லாம் போட்டு எடுத்து எல்லாம் கிளியர் பண்றாங்க, மாலை எல்லாம் போடுறாங்க, எல்லாமே பண்ணி அந்த இடத்துல தீபாதாரணை காட்டப்படுது. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இன்னும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. சரி இதோட முடிஞ்சிரும் போல இருக்குதுங்க. அதன் பிறகு இந்த பன்றி இறைச்சி, மாட்டிறைச்சி இதெல்லாம் வாங்க சொன்னாரு. இதெல்லாம் எதுக்கு வாங்க சொன்னாரு? 15 கோழி இருக்குது, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல தாங்க அவர் ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்துக்கு நடுவாப்புல உட்கார வைக்கிறாரு. சுத்தி ஆலமரமா தான் இருக்குது. அப்படி சென்டர்ல இவரை உட்கார வைக்கிறாரு. அது எப்படி உட்கார வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலைகளை கீழே விரிக்கிறாரு. ஒரு 4 இலையை விரிச்சு நம்மளுடைய கன்னிசாமி அவரை உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஆக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாருங்க.
இவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, ஒரு ஜட்டி கூட இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கூச்சமா இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல, ஐயோ இதெல்லாம் நம்ம இதுவரையும் பண்ணது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளாலே அவருக்கு ஒரு இது மாதிரி இருக்குங்க. அதாவது அவர் புரியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு கூச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவர் கூச்சப்பட்டுக்கிட்டே உட்கார்றாரு. கூச்சப்படாத தம்பி, நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே ஆம்பளைகள் தான், எதிர்த்தாப்புல வரக்கூடிய தேவதை மட்டும்தான் பெண், ஆனா அவங்க வந்து ஒன்ன பார்த்து அவங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையே, பொண்ணு கிடைக்கிறேன்னு வந்தேன், அதுக்கு இப்படியாப்பா அப்படிங்கிற அளவுக்கு கன்னிசாமியுடைய மனசுக்குள்ளாடி ஒரு கேள்வியும் ஓடிட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவங்க அப்பா கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கன்னிசாமியும் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு கரெக்டா அந்த இலையில வந்து உட்கார்றாருங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கவே அந்த மாந்திரிகர் வந்து பயங்கரமான பூஜைகள்லாம் பண்றாரு. அந்த வாழை இலையில ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதுல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலத்தை போட்டு அதனுடைய நடுவாப்புறத அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அதுக்கு நேர எதிர்த்தாப்புலையும் இதே மாதிரியான ஒரு கோலத்தை வரைஞ்சி அதுல அதாவது தேங்காய், முட்டை, அந்த பூசணிக்காய் இது எல்லாத்தையும் வச்சு அதுலயும் விளக்குகள்லாம் ஏற்றி சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாரு. இவரையும் சுற்றி விளக்குகள்லாம் ஏற்றப்படுதுங்க. ஏற்றப்பட்டு கொஞ்ச நேரத்துல அந்த இடம் அதாவது பயங்கரமான காற்றடிக்குது. ஆனா அந்த காற்றுடைய சவுண்டு அந்த ஆலமரத்துக்கு உள்ளாடி வந்த மாதிரியே தெரியலைங்க. ஆலமரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது சொல்லிட்டு இந்த பேய் கூச்சலிடக்கூடிய சத்தத்தோட அந்த இடத்துல அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க அப்பாவும் கொஞ்சம் பயந்து போய் இருக்கிறாரு. சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாந்திரிகர் பயங்கரமான மந்திர வார்த்தைகளை வந்து உச்சாரணம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கத்திக்கிட்டே இருக்கிறார். பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மந்திரம் அப்படி டைம் ஆக வந்து பயங்கரமா பவர் ஆகுது. இவங்களால உட்காரவே முடியல. அந்த வாழை இலையிலேயே இவங்க உடல் வந்து வேர்க்குது. ஆனா வெளியில பயங்கரமா காற்றடிக்குது. மரங்கள் எல்லாம் அப்படி இப்படி ஆடுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து அந்த உச்சாரண மந்திரத்தை பயங்கரமா ஜெபிக்கிறாங்க. அந்த சத்தம் வந்து அந்த இடத்துல எதிரொலிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த மரம் சுத்தி இருக்குது பாத்தீங்களா, இவங்க சென்டர்ல இருக்காங்க. அப்படி அந்த மரத்துக்கு உள்ளாடியே அப்படி சரௌண்டிங்ல கேட்குது. இருந்தாலும் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது நம்மளுடைய கன்னிசாமிக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படியே அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது பயங்கரமா சவுண்டு கேட்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நெருப்பு பந்தங்களை 3 இதாட்டு வச்சு கெட்டி அப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த நெருப்புக்கு முன்னாடி கருன்னு ஒரு உருவங்க, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 7-8 அடி ஹைட்ல பெண் உருவம் தான். அப்படியே இந்த நிறைய முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே இவங்க முன்னார வந்து அப்பீர் ஆயிருக்குங்க. இதை பார்த்ததும் தான் உண்டு நம்மளுடைய கன்னிசாமிக்கு கால் வழியா ஒண்ணுக்கு தான் வரல, மீதி எல்லாமே போயிட்டாருன்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நடுங்குறாரு. அவங்க அப்பா வேற கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. இவர் அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துட்டு ஐயோ அப்பாவே கண்ணை மூடிட்டு இருக்காரு, நம்மளும் கண்ணை மூடிட்டு இருந்துருவோம் அப்படின்னு கண்ணையும் மூடிடுறாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமா அந்த உச்சாரண மந்திரத்தை சொல்லி அங்க சுடுகாட்டு காளியை வர வைக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சுடுகாட்டு காளி பயங்கரமா அந்த ஒரு அலறல் சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு கதற சத்தத்தை அப்படி ஆன்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு சத்தத்தை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுற்றி காற்று வீசுது பாத்தீங்களா, அந்த சத்தம் வேற பயங்கரமா இருக்குது. நம்மளுடைய கன்னிச்சாமியும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் ஆண்டவா கருப்பசாமி நீ காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் போகுதுங்க. அந்த காற்றடிக்கக்கூடிய இதெல்லாம் அப்படியே அமையுதுங்க. இப்போ எதிர்த்தாப்புல நிக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு காளி அது வந்து அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே நிக்குது. அது வந்து பேசவே இல்லை, அப்படியே நிக்குதுங்க. ஆனா இவருடைய கண்ணுக்கு வந்து அது ஒரு புகை மண்டலம் மாதிரி அப்படியே தெரியுது. ஆனா அந்த மாந்திரிகர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலைங்க. அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, அதாவது 32-33 வயசாகுது, கல்யாணம் ஆகல, இவனுக்கு உடனடியா ஒரு பொண்ணு வேணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் சந்தோஷமா வாழணும், அதுக்கான ஏற்பாடை நீ செய் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி சொன்ன உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய இடத்துல வந்து நீ எனக்கு இதை கொடு, அதாவது மாமிசம் கொடுக்கணும், அதுக்கு சொல்லுது. அப்படி என்னுடைய இடத்துல வந்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தாங்க கேட்குது, வேற எதுவுமே கேட்கல. சரி நான் உன்னுடைய இடத்துக்கே வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சுடுகாட்டு காளியை அங்கிருந்து அனுப்பிடுறாருங்க அந்த மாந்திரிகர். அடுத்தது மறுபடியும் வித்தியாசமான இன்னொரு மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்றாருங்க. அது பத்ரகாளி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி அந்த பத்ரகாளியுடைய அந்த மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்ணும்போது மறுபடியும் ஒரு
பயங்கரமான தோற்றம் ஒன்று அங்கே தோன்றுதுங்க. அதாவது இதே மாதிரி கருப்பு கலரில் பயங்கரமாக தோன்றுது. நம்மளுடைய கன்னிசாமி இந்த கண்ணை வந்து லைட்டாக திறந்து பார்த்து தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு பயம் உச்சத்தில் இருக்குது. இவரை சுற்றி பெரிய பாதுகாப்பு வளையங்கள் போட்டிருந்தாலும் இவருடைய பயம் உச்சத்தில் தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா இது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஒரு பயத்தை கொடுத்துருக்குங்க. இவர் கண்ணை லைட்டாக திறந்து பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறாரு இல்லையா. இப்போ அங்கே நிற்கிறது வந்து பத்திரகாளிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கர காளி, அதாவது 10 கைகளோட அந்த அம்மன் வந்து அந்த இடத்துல அந்த தெய்வம் அவங்க வந்து அப்படி பிரதிஷ்டையாக அப்படி நிற்கிறாங்க. இதை வந்து அவர் பார்க்குறாரு கண்ணு திறந்து. ஆனால் எல்லாமே கருப்பாக இருக்குது. எதுவுமே வந்து வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் கூட தெரிய மாட்டேங்குது, பிளாக்காக இருக்குது. அதை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது இதுன்னு சொல்லி பேசுறாரு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோழி இருக்கு பார்த்தீங்களா, கோழியுடைய தலையை ஃபஸ்ட்டு ஒரு தலையை விட்டுறாரு. தலையை அந்த பக்கத்தில் போட்டுக்கிட்டு அந்த கோழியிலேருந்து ரத்தம் அப்படி பீச்சு அடிக்குங்க. அப்படியே எடுத்து அந்த கருண் உருவத்துக்கு மேலே அப்படியே சுற்றி காட்டுறாருங்க. அந்த ரத்தம் அப்படி பீச்சு அந்த சாமிக்கு மேலே அடிக்குதுங்க. அது தெய்வம், அதாவது பத்திரகாளி அம்மன் அவங்க மேலே அடிக்குது. அடுத்த கோழியை விட்டுறாரு, அதே மாதிரி பண்ணுறாரு. ஒரு 5 கோழிகளை வந்து அப்படியே பலியிட்டு கொடுக்குறாருங்க. எனக்கு இன்னும் அடங்கலை, இன்னும் வேணும், எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சத்தம் கேட்குதுங்க எதிர்த்தாப்புல இருந்து. இப்போதைக்கு நான் இதை கொடுக்குறேன், பையனுடைய கல்யாணம் முடிஞ்சதும் ஆடு வெட்டி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த உருவம் அங்கேருந்து போயிடுதுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாடி இந்த துணி இல்லாமல் தானே உட்காந்துருக்கிறாரு, நியூடா உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவருக்கு தலையில கிட்டத்தட்ட 2 கோழிகளை அறுத்து அப்படியே அந்த ரத்தத்தை ஊத்துறாருங்க. இவருக்கு ஒரு மாதிரி வருது. அதாவது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவர் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை, இந்த பிளட் ஸ்மெல்லே அவருக்கு பிடிக்காது. அந்த இடத்துல பிளட்டை எடுத்து இவருடைய உடம்புல ஊற்றும்போது இவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல மாந்திரிகர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சதுனால அப்படியே இருக்கிறாருங்க. அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி வெள்ளை வேட்டி எடுத்து கட்ட சொல்கிறாருங்க. நம்மளுடைய கன்னிசாமி கிட்ட அந்த மாந்திரிகர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து தாங்க அந்த வெள்ளை வேட்டி எடுத்து கொடுக்குறாரு. இவர் அந்த வளையத்துக்குள்ளே நின்னே கட்டுறாருங்க. அதே மாதிரி ஒரு வெள்ளை சட்டையும் போட சொல்கிறாருங்க. அந்த வெள்ளை சட்டை இவர் அந்த ரத்தத்தோட போடும்போது சிகப்பு கலராட்டே மாறிடுச்சு. அந்த வேட்டியும் அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இருந்தாலும் அந்த இடத்துல எல்லா பூஜைகளையும் முடிக்கிறாங்க. முடிச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியலை. ஐயா, கோயிலுக்கு வந்தோம், படையல் போட்டோம், சரி ஓகே நீங்க எல்லாம் பண்ணிட்டிய, இனி எதுக்குயா சுடுகாட்டுக்கு போகணும்? அப்பந்தாங்க விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, சுடுகாட்டு காளி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அவங்கள தான் வர சொன்னேன், அவங்க வந்தவங்க இங்க வச்சு எனக்கு தர வேண்டாம், என்னுடைய இடத்துல வச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நம்ம இனிமேல் செய்யக்கூடியது அங்கே போய் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கன்னிசாமிக்கு ஒன்றுமே புரியலை. ஐயா, கோவில்னா கூட பரவாயில்லை, ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சுடுகாட்டுக்கெல்லாம் இது வரைக்கும் பகல் நேரத்துலேயே நான் போனது கிடையாது, நீங்கள் நைட்டு நேரத்தில் கூப்பிடுறீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனத்த குரலோட அந்த மாந்திரிகர் பேசுகிறாருங்க. இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் அவங்க அப்பா நின்றுருக்கிறாரு, கன்னிசாமி நின்றுருக்குறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 கோழிகள் வந்து பேலன்ஸ் இருக்குதுங்க. அந்த கோழிகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு இதில் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு பேக்கில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடி இவங்க சுடுகாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சுடுகாட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போன பிறகுதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கே சில பல பூஜைகளை அந்த மாந்திரிகர் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ நம்மளுடைய கன்னிசாமி இருக்கிறார் இல்லையா, அவர் வெள்ளை கலர்ல சட்டை வெள்ளை கலர்ல வேட்டி கட்டியிருந்தார் இல்லையா, அது அவ்வளவுமே சிவப்பு கலர் ஆயிடுச்சு. அதாவது சிவப்பு கலர்னா அந்த பிளட்டு பட்டு அப்படி ஒரு மாதிரி அங்கங்கேயா சிவப்பு கலர்ல இருந்துகிட்டே இருக்குது. அந்த சட்டையும் அந்த வேட்டியும் அங்க கழட்டி போடுப்பா, நான் சொல்லக்கூடிய இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கல்லறை இருக்குதுங்க. அந்த கல்லறையில மறுபடியும் வாழை இலைய விரிக்கிறாரு. விரிச்சுக்கிட்டு மறுபடியும் இவரை வந்து நியூடாக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அதாவது இவருடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அப்படி நம்மளுடைய கன்னிசாமியும் அங்க உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, பயங்கரமான பூஜைகள் அங்கேயும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணிக்கு நடந்துட்டு இருக்குங்க. அந்த இடத்துலையும் பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாந்திரிகர் வந்து வேறொரு திசையை பார்த்து உட்கார்ந்துருந்து அந்த சுடுகாட்டு காளியை வர வைக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாருங்க.
ஆனா இவங்களுக்கு உயிர் பயம் வந்து பயங்கரமா இருக்குது. இவங்க அப்பாவையும் ஒரு வட்டத்தை போட்டு அதுல உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அதாவது நம்மளுடைய கன்னிசாமியும் அந்த கல்லறையை விட்டு கீழே இறங்கிடக்கூடாதுங்க. இப்படி பயத்தின் உச்சத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கருப்பசாமியை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தாங்க நம்மளுடைய கன்னிசாமி கிட்ட இருக்குது. அதனால அவர் கருப்பசாமியை மட்டும் மனசுல வேண்டிக்கிட்டு அப்படியே அவர் சொல்றதெல்லாம் செய்யறாருங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இலையை எடுத்துட்டு வர்றாருங்க அந்த மாந்திரிகர். எடுத்துட்டு வந்து நம்மளுடைய கன்னிசாமியுடைய கையில கொடுக்குறாரு. இந்த கையில எப்படி விரிச்சு பிடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி அவர் விரிச்சு இப்படி பிடிக்கிறாரு. அதுல அந்த இலையை வைக்கிறாருங்க. இலையை வச்சுக்கிட்டு அதுல பன்றிக்கறி, மாட்டுக்கறி, இந்த வெட்டி போட்டாங்க இல்லையா இந்த கோழியுடைய தலைகள், இந்த தலையெல்லாம் அதுல வைக்கிறாருங்க. இவரு என்னடா இது, இதெல்லாம் பறக்க நம்ம இதுல வச்சுட்டு இருக்கிறாரு, இது எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாருங்க. இல்லப்பா நீ அதை அப்படியே உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்லறைக்கு மேலதாங்க உட்கார வச்சிருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரு பயங்கரமா அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சொல்லும் போதுதாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அங்க நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிசாமியுடைய கையில கொடுக்கப்பட்டிருந்த அந்த இலையில இருக்கக்கூடிய ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, அதன் பிறகு பன்றி இறைச்சி, அது போக இந்த கோழியுடைய தலை, இதை வந்து அப்படி ஒவ்வொன்றா அப்படியே ஆகாயத்துல இப்படி பறக்குதுங்க. பறந்து கரெக்டா அவருக்கு முன்னாடி ஒரு 2 அடி ஹைட்ல அப்படியே காணாம போயிருது. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு சொல்லவும் முடியல, இந்த மாதிரி இதெல்லாம் காணாம போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா அவருடைய மந்திரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணணும்னு இவருக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே கையில இருக்கக்கூடிய இறைச்சிகள் ஒவ்வொன்றாக காணாமல் போக ஆரம்பிச்சு கடைசி சுத்தமா போயிடுச்சு. கையில வந்து பன்றி இறைச்சி இல்லை, மாட்டிறைச்சி இல்லை, ஆட்டிறைச்சி இல்லை, கோழியுடைய தலைகளும் இல்லைங்க. எல்லாமே தீந்துருச்சு. கையில ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல அந்த மாந்திரிகர் அப்படி மந்திரத்தை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இவர்கிட்ட தான் வர்றாரு. வந்து அந்த இலையை பார்க்குறாரு. ஒன்னையுமே காணல. அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் காணாம போயிருக்குது. வந்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இலையை அப்படியே எடுத்துடுறாரு கையிலேருந்து. எடுத்துக்கிட்டு அடுத்ததாக தான் பயங்கரமான ஒரு வேலையை பண்றாருங்க. அதாவது இன்னும் 7-8 கோழிகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் மந்திர உச்சாரணங்களை அவர் ஜெபிச்சபடியே அந்த இடத்துல ஒவ்வொரு கோழியுடைய தலையாக அறுத்து அதை அப்படியே வானத்துக்கு மேலே வீசி எறிகிறாருங்க. அந்த தலை வந்து மேலே போவதே தள்ளி கீழே விழுந்த சத்தம் கூட இல்லை. அந்த இடத்துல நிறைய சருகுகள்லாம் இருக்கு. எங்க விழுந்தா சக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி எந்த சத்தமும் இல்லாம அந்த தலைகள்லாம் மேலே போயிட்டு இருக்குங்க. இந்த கோழியுடைய அந்த தலையை வெட்டின பிறகு ரத்தம் பீச்சடிக்குது இல்லையா, அதை மறுபடியும் நம்மளுடைய கன்னிசாமியுடைய உடம்புல வந்து அப்படியே பீச்சு அடிச்சு விடுறாருங்க. இதெல்லாம் அவருக்கு அதாவது உமட்டிக்கிட்டு வருது அவருக்கு நம்மளுடைய கன்னிசாமி. ஏன்னா அவருக்கு இந்த பிளட் வாசனையே பிடிக்காது. ஆனா அந்த ரத்தத்துடைய வாடையை வந்து அவரால் தாங்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு இவருக்கு உடம்புல அப்படியே அடிச்சு ஊத்துறாரு. கிட்டத்தட்ட 7-8 கோழிகளை வெட்டி அந்த மாதிரி அவருடைய உடம்புல ரத்தம் தெளிக்கப்படுதுங்க. அதன் பிறகு அந்த கோழிகளை வந்து எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா 15 கோழிகள் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. இந்த 15 கோழிகளையும் உரிக்க சொல்றாரு. யாருக்கிட்ட அப்படின்னா நம்மளுடைய கன்னிசாமியுடைய அப்பா கிட்ட. அவரு சொல்றாரு நான் இது வரைக்கும் கோழியெல்லாம் உரிச்சது கிடையாது அப்படிங்கிறாரு. அவரு அதுக்கும் காட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க, இதெல்லாம் உறிஞ்சி வந்துடும், அது அப்படி அங்க இருக்கக்கூடிய வாழை இலைகள்ல வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிசாமிக்கு ரத்தம் மேலோட வட்டிச்சு அது பயங்கர ஸ்மெல்லு. அவரால் தாங்கவே முடியல. அப்படி இருக்குதுங்க. ஆனா அவருடைய முதுகுக்கு பின்னால யாரோ நாக்கால நக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுங்க. அவர் அப்படியே அரண்டு போயிருக்கிறார். அந்த இடத்துல நீ பயப்படாத, அது அந்த ரத்தத்தை மட்டும்தான் எடுத்துக்கிடும், வேற எதுவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி மாந்திரிகர் சொல்றாருங்க. இருந்தாலும் கன்னிசாமி தன்னுடைய கருப்பசாமியை மட்டும் மனசுல வேண்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறாருங்க. ஆனா முதுகுல யாரோ நக்குறாங்க, பயங்கரமா நக்குறாங்க. அந்த நக்குறது வந்து அந்த ரத்தத்தை வந்து யாரோ நக்கி எடுக்கிறது நன்றாக தெரியுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் எதுவுமே செய்யாத ஒம்பாட்டுக்கு இரு, அதாவது உன்னுடைய வேலை எது உண்டு அதை மட்டும் பாரு, வேற எதுவுமே பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. இவருக்கு உடம்பெல்லாம் கூசுது பயங்கரமாட்டு. இருந்தாலும் அந்த இடத்துல கோழியை உரிக்க சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய கன்னிசாமியுடைய அப்பா கிட்ட. அவரும்
உரிச்சு அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி உரிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்குது. அந்த கோழியை உரிச்ச உடனே ஒரு கோழி அதுல இருந்து எடுக்கிறாருங்க மாந்திரிகர். எடுத்தவர் கிட்ட வர்றாரு. யாருக்கிட்ட? நம்மளுடைய கன்னிசாமி கிட்ட வந்து சட்டார்னு ஒரு கத்தியை வச்சு அதனுடைய நெஞ்சை பிளந்துடுறாருங்க. அதாவது கோழியோடைய நெஞ்சை பிளந்து உள்ள இருக்கக்கூடிய ஈரல், அதாவது பச்சையா இருக்கக்கூடிய ஈரலை அப்படியே எடுத்து கையில கொடுக்குறாருங்க. கையில கொடுத்துக்கிட்டு நீ இதை சாப்பிடு பச்சையா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஆல்ரெடி பிளட் வாசனையே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இந்த இறைச்சியை வந்து, அது இறைச்சி கூட இல்லை, ஈரல் பயங்கரமா கசக்கும். அந்த ஒரு விஷயத்த கையில கொடுத்துக்கிட்டு நீ சமைச்சு சாப்பிடு அப்படிங்கிறாரு. நம்மளுடைய கன்னிசாமிக்கு கை காலில் விடுவடத்து போயிருதுங்க. என்னடா இது, நம்ம என்னெல்லாம பண்ணோம், இப்போ இதெல்லாம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்ட்டாரு. இவருக்கு வேற வழியே இல்லை, கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படி இல்லாம அந்த ஈரலை வந்து இவர் சாப்பிட்டுறாருங்க. சாப்பிட்டு இவருக்கு உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியும் வரமாட்டேங்குது கண்டிஷன்ல அப்படியே இழுத்துட்டே இருக்குதுங்க. அப்படி சாப்பிட்ட பிறகுதாங்க இந்த முதுகுல நக்கக்கூடிய விஷயம் அப்படி நின்றுது. அதன் பிறகு வெளியே கூட்டிட்டு வர்றாருங்க. அந்த கல்லறையில இருந்து அப்படியே வெளியே இறக்கி கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து சொல்றாரு, ஒன்றும் இல்லை, இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீ பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு. அப்பதான் நம்ம கன்னிசாமி கேட்கிறாரு, இவ்வளவு பூஜை இதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை விட கொடூரமான பூஜைகள்லாம் இருக்குது, ஆனா இது கல்யாணத்துக்காக மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்றோம், வசியத்துக்கு வேற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்றாரு. சரி, ஓகே, இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சா இல்லைங்க. அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த இடத்துல, அதாவது அந்த பூஜை பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீ தனியா உட்காரணும், அதுக்கு பிறகுதான் குளிக்கிறதுக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. தனியா உட்காரணுமா, அதுவும் சுடுகாட்டுக்குள்ளாடி அப்படின்னு பயத்தோட அந்த இடத்துல நிக்கிறாருங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யடா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 கோழிகளை உரிச்சாங்க இல்லையா, இந்த கோழியோட இறைச்சிகள் அப்படியே இருக்குது, ஒவ்வொரு கோழியா அப்படி இப்படி இருக்குது. ஒரு கோழியை மட்டும்தாங்க பிச்சு இந்த மாதிரி ஈரலை கொடுத்தாரு. அந்த கோழியோட இறைச்சியும் அங்கதாங்க இருக்குது. என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு பூஜை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணாரு பாத்தீங்களா, சுடுகாட்டு அந்த காளிக்கு, அந்த இடத்துல இவரை உட்கார வைக்கிறாரு. அதுலயும் இந்த மாதிரி ஸ்டார் கோலம்லாம் போட்டுதான் இவரால உட்கார வைக்கிறாரு. இவரை சுத்தி இலைகள் போடப்படுது. அந்த இலையில இந்த கோழிகள் அனைத்தையும் பச்சையோட அப்படியே சுத்தி வச்சிடறாருங்க. நீ இங்கேயே இருக்கணும், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நீ இருக்கணும், இந்த கோழிகள் எல்லாம் இங்க இருந்து காணாம போயிடும், அதன் பிறகுதான் நீ இந்த இடத்த விட்டு வெளியே வரணும், நாங்க இங்க இருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி நாங்க அங்க நிற்போம், ஒரு பயம் வேண்டாம் உனக்கு, உனக்கு தீப்பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஏதாவது உனக்கு அப்படி பயம் வந்துன்னா ஒரு சத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர் மற்றும் நம்மளுடைய கன்னிசாமியுடைய அப்பா இவங்க 2 பேருமே அந்த சுடுகாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்பாங்க. அப்படி ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோழிகள் ஒவ்வொன்றா காணாமல் போயிருக்குங்க. அதெல்லாம் பார்த்து அரண்டு இருக்கிறாரு. சரட்டு சரட்டு சரட்டுன்னு கேட்குமா, இந்த மாதிரி சத்தம் கேட்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிகள் காணாமல் போயிருக்கு. அத்தனை கோழிகளும் காணாம போன பிறகுதாங்க இவரு எந்திரிச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த மாந்திரிகர் அப்படிதான் சொல்லிட்டு போனாரு, எல்லா கோழிகளும் தீர்ந்த பிறகு நீங்க இருந்து எந்திரிச்சு வரணும்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி கோழிகள் எல்லாம் தீர்ந்து போகுது. ஆனா அந்த உருவங்களை அவர் பார்க்கவே இல்லை, அது எது எடுத்துன்னு அவருக்கு தெரியல. ஆனா இவரு எந்திரிச்சு ரிட்டர்ன் திரும்புறாருங்க. அதாவது அந்த போகக்கூடிய வழியை பார்த்து திரும்பும் போது இவருக்கு பின்னால கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்ல ஒரு பெண்ணுடைய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டுறாருங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, சுடுகாட்டு காளிதாங்க. அது கருப்பு கலர்ல சாரி கட்டி பயங்கர ஹைட்ல அப்படியே நிக்குது, 4 கைகள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனா எல்லாமே கருப்பா தான் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அரண்டு அப்படியே ஆன்னு சொல்லி சவுண்டு கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு அது கண் முன்ன நின்று அப்படியே காணாம போயிருக்குங்க. அந்த இடத்துல இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மாந்திரிகர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஏன்பா கதறன அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஒன்றும் செய்யாதுப்பா, நம்ம கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேல் உன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கும், அதாவது என்ன அப்படின்னா 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர், அந்த மாந்திரிகர் சொல்றாங்க. பக்கத்திலேயே ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குதுங்க, இந்த தொட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு 30க்கு 30 வரும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துல நாங்க இறங்கி குளிச்சோம். குளிச்சுக்கிட்டு கடைசியா ஒரு வேட்டி சட்டை வச்சிருந்தார் இல்லையா, அதை வந்து கட்ட சொன்னாங்க. அதை கட்ட சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவங்க எங்க போறாங்க அப்படின்னா
ஆல்ரெடி பத்திரகாளிக்கு அந்த படையல் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து அந்த சாமியை கும்பிட்டு அங்க இருந்து திருநீர்லாம் பூசப்பட்டு அங்க இருந்து மறுபடியும் மாந்திரிகர் வீட்டுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில 6 மணிக்கு மாந்திரிகர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வச்சு மாந்திரிகர் கேட்ட காசையும் கையில கொடுக்குறாங்க. சரி 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா நீ என்ன வந்து பாரு தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், அதன் பிறகு நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை எனக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. நம்மளுடைய கன்னிச்சாமி அவங்க அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 1 மாத காலம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. பொண்ணு பார்க்க போனா மறுபடியும் அதே பிரச்சனை தான். அதாவது என்ன அப்படின்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது பெரிய சிக்கலாச்சு, எவ்வளவு பெரிய பூஜை கீஜெல்லாம் பண்ணோம், பொண்ணே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெப்பராளத்துல இருக்கிறாங்க. அதாவது பயங்கரமான மனவேதனை அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு பிறகு இவங்க வீட்டுக்குள்ளாடி நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது இவங்க நள்ளிரவு நன்றாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் மகனும் தான் இருக்கிறாங்க. சொந்த வீடு, பக்கத்துல பெரிய அளவுல வீடு கிடையாது. இவங்க வீடு இருக்கக்கூடிய அந்த 1998 காலகட்டத்துல பெரிய அளவுல வீடு கிடையாது. ஆனா இவங்க வீட்டை சுத்தி யாரோ சலங்கை கட்டி நடக்கக்கூடிய சத்தம் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்னடா நைட் நேரத்துல இப்படி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்பா, கன்னிசாமியோட அப்பா வந்து அடிக்கடி டார்ச் லைட் அடிச்சு வெளியே பார்க்கறதெல்லாம் வழக்கமா வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியறது இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்துக்கு பிறகு இந்த நாய்கள் வந்து நிறையவே அந்த இடத்துல இவங்க வீட்டு பக்கத்துல வந்து கூடிடும். தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அப்படி கூடி அந்த இடத்துல பயங்கரமா அந்த ஊளையிட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது ரொம்ப ரேரா இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை, என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். இது தொடுத்து நாய்கள் நைட்டு நேரத்துல வந்து அந்த இடத்த பார்த்து ஊளையிட ஆரம்பிக்குதுங்க. இது ஏன்டா ஊளை போட்டுட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய தடவை இவங்க கதவை திறந்து வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனா இந்த நாய்கள் எல்லாமே இவங்க வீட்டை நோக்கி தாங்க அந்த ஊளையிட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்க என்ன நடக்குது அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல அப்படிங்கறதுதான் உண்மை. என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழியுதுங்க. அந்த நேரத்துல இவங்க வீட்டுக்கு உள்ளாடி ஏதோ ஒரு பெண்ணுடைய நடமாட்டத்தை இவங்க அப்பா பாக்குறாருங்க. நம்ம கன்னிசாமியோட அப்பா பாக்குறாரு. ஏன்னா கன்னிசாமி வந்து காலையில வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் சாயந்தரம் 6 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தா பூஜாரையில அந்த கருப்பசாமிக்கு வந்து விளக்கு போடுறது வழக்கங்க. அப்படி விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இவர் படுக்கிறது வழக்கங்க. அதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு படுத்துருவாரு. மறுநாள் காலையில ரொட்டீனா அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்பவே பயந்து போறாரு நம்மளுடைய கன்னிசாமியோட அப்பா. என்ன அப்படின்னா, கன்னிசாமியோட அப்பா வந்து ஹால் சைடுல உட்கார்ந்து இருப்பாராம். கிச்சன் சைடுக்கும் அங்க இருக்க ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க பக்கத்துல. அந்த பாத்ரூமுக்கும் யாரோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது வெளியில இருக்கக்கூடிய பாத்ரூம் தான், அதுக்கு போயிட்டு யாரோ உள்ள வர்றாங்க. அதுவும் கருப்பு கலர் சாரி கட்டினா ஒரு பெண் மாதிரி தெரியுங்க. இவர் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் அப்படி இந்த மாதிரி தெரியுதோ, வயசாயிடுச்சு, நம்ம கண்ணு கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிட்டு ஏதாவது காக்கா கேக்கா அங்கேயும் பறந்துட்டு இருக்க போல இருக்குது அப்படின்னு கூட நினைச்சிருக்கிறாரு. ஆனா தத்ரூபமாட்டு அவங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த பாக்குறாரு. கிச்சனுக்குள்ளாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா பட்ட பகல்ல நடக்கிறதுங்க. அவங்க அப்பா போய் பார்க்க போயிருக்கிறாரு. ஏன்னா எங்க அப்பா வந்து எல்லாம் சமையல்லாம் பண்ணி வச்சிருவாரு. ஏதாவது பூனை கீனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு தாங்க உள்ள போறாரு பூனை அடிக்கிறதுக்காக. அப்படி எட்டி பார்க்கும்போது கருகருன்னு ஒரு பெண் நின்றுட்டு இருக்காங்க உள்ள. அந்த பெண்ணுடைய முகம், அதாவது பார்க்கறதுக்கு சொன்ன விஷயத்த கேட்கும்போது எனக்கே ஆடி போச்சுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதாவது வெள்ளை கலர்ல அந்த வாயெல்லாம் அப்படி வெளுத்து போய் இருக்குதுங்க. கருகருன்னு மூஞ்சி இருக்குது. கண்கள் வந்து ரத்த கலர்ல இருக்குதுங்க. அப்படியே டக்குன்னு இவரை பார்த்து அப்படியே திரும்பி பார்த்துருக்குங்க. பார்த்த அடுத்த செகண்டுக்கு இவருக்கு ஒன் சைடு கை காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது கன்னிசாமியுடைய அப்பாவுக்கு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவர் ஞாபக சக்தி இல்லாம படுத்துட்டாரு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்மளுடைய கன்னிசாமி வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அப்பா சுய நினைவு இல்லாம அந்த கிச்சன் பக்கத்துல விழுந்து கிடக்கிறத அவர் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு தண்ணீர் தெளிக்கிறாருங்க. தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாரு. எழுப்புன பிறகு அந்த இடத்துல அவர் விஷயத்த சொல்லவே முடியல. அவர் கை காலம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆனா ஸ்ட்ரோக் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கிறாரு. டே தம்பி, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கன்னிசாமி கேட்கும்போது, ஆமாப்பா, இந்த வீட்டு கிச்சனுக்கு உள்ளாடி அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன்டா, எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு, நம்ம உடனே அந்த மாந்திரிகரை பார்க்கணும், இது அந்த மாந்திரிகர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து அன்னைக்கு சாயந்தரமே ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு கரெக்டா மாந்திரிகரை தேடி போறாங்க. 30 கிலோமீட்டர் தூரம் போகணும். அங்கேயும் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது
வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. பக்கத்துல எந்த வீடுகளும் கிடையாது. ஒருவேளை வெளியில ஏதாவது மாந்திரிக பூஜைகளுக்கு போயிருப்பாரோ, வாங்கியிருப்பாரோ, சரி நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு மறுநாளும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல போய் தங்கிடுறாங்க. தங்கின அன்னைக்கு அவங்க வீட்டுல லைட்டு போட்டு வச்சுருக்காங்க தூங்குறதுக்கு முன்னால. அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. மறுநாளும் அந்த மாந்திரிகரை பார்க்கறதுக்காக நம்மளுடைய கன்னிசாமி மற்றும் அவங்க அப்பா போய் பார்க்கும்போது வீடு பூட்டப்பட்ட நிலைமையிலே தாங்க இருக்குது. சரி பக்கத்துல எங்கேயாவது விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த காட்டை விட்டு வெளியே வந்தா மட்டும்தாங்க ஏதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டை விட்டு வெளியே வந்து கேட்டா அங்க இப்படி ஒரு மாந்திரிகர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். ஆனா அவர் என்ன ஆனாரு, எங்க போறாரு வாராருங்கிறதுனா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களும் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு மேல யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் வந்து அவங்க அப்பா அந்த மாந்திரிகர் வீட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கும்போதுதான் ஒரே ஒரு கடைக்காரர் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த மாந்திரிகர் கேன்சர் நோயால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. அதாவது அந்த வீட்டில் இப்போ அவர் கிடையாது, அவர் இறந்துட்டாரு. அவரை வந்து இந்த மாதிரி அரசு ஆஸ்பத்திரியில் வந்து எடுத்து தகனம் பண்ணிட்டாங்க. அவருக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இனியொரு மாந்திரிகரை தேடி போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நல்லா பயந்துடுறாங்க. இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாம அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கிறார் நம்மளுடைய கன்னிசாமியும் அவங்க அப்பாவும். அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை பெருசாக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துருவமாட்டு நள்ளிரவு நேரத்தில் அந்த கரும் உருவம் அந்த வீட்டுக்குள்ள உலாவறத நம்மளுடைய கன்னிசாமி மற்றும் அவங்க அப்பா பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம யார் நீன்னு கேட்டதுக்கே பயங்கரமா தூக்கி போட்டு அடிச்சிருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய கன்னிசாமி அடிச்சிருக்குது, அவங்க அப்பாவை அடிச்சிருக்குது. 2 பேரும் நள்ளிரவு அங்கிருந்து அவங்களுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை போட்ட மேனிக்கு போட்டுக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க ஒரு நாள் நைட்டுங்க. இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்க முடியாதா, ஏதோ பெருசா ஒண்ணு நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு, அதாவது நம்மள வந்து இது பண்ணுது அப்படிங்கிறது மாதிரி பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. வேற வழியே இல்லை, இதை யாரையாவது பார்த்து இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆட்கள் எதுவும் கிடைக்கிறீங்க. சரி நம்ம கேரளா போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பிளான் பண்ணும்போது இவங்க அந்த பைக்கில் தானே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு முன்னாடி, கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி போய் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது மணி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30, அதாவது இரவு 9:30 தான் இந்த சம்பவம் நடக்குதுங்க. அந்த இடத்துல அதாவது அவங்களுடைய கருப்பசாமி கோயில் பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து 2 பேருமே மாத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாருமே கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இதை பண்ணோம். 1.5 மாசம் ஆச்சு, அதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடைக்கல, அந்த பலனே கிடைக்கல. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்குது, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற பயத்தோட தாங்க அந்த கோவில இருந்து பேசிட்டே இருக்கிறாரு. சரி நம்ம லாட்ஜில் ஒரு ரூம் எடுக்கலாம், சிட்டி பக்கத்துல போய் லாட்ஜில் போய் ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா அந்த கருப்பசாமி கோயில் பக்கத்துல ஒரு நபருங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்ல நல்லா வாட்டச்சாட்டத்தோட ஒரு நபர் வந்து அதில் அப்படியே நடந்து வர்றாரு. அவர் பேண்டு சுக்கா எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. ஆளு பார்க்க கொஞ்சம் கரடு முரடான ஆளா இருந்தாலும் ஆனா ரொம்ப பவ்யமா அழகா வந்து பேசுறாருங்க நம்மளுடைய கன்னிசாமி. எதுக்குப்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தம் சொல்லிக்கிட்டு ஒரு நபர் இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவர் வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா பாக்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்கிறார். சரி உறவு முறைகள்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிசாமிக்கு அவங்க வந்து பெரியப்பா முறை வருதுங்க. அந்த நபர் அவங்க தானே நீங்க சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சரி அப்ப நமக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்குள்ளாடி பேசி பழகிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெளிநாட்டு கதையில இருந்து உள்நாட்டு கதை வரைக்கும் அந்த இடத்துல பேசுறாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 12 ஆகுது. அவரும் பேசி முடிச்சுட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஓ இவ்வளவுதானே உங்க பிரச்சனை, இதுக்கு தான் நீங்க இதுல வந்து இருக்கிறீங்களா, அதுதான் கருப்பன் இருக்கான கருப்பன் பார்த்துக்கிடுவானே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. நாங்க அதனாலதான் இதுலயே வந்து உட்கார்ந்தோம், எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது. அதுக்கு ஏன் பயப்படணும், நான் வாரேன் உங்க கூட எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு திருநீர் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த திருநீரை அள்ளி எடுக்கிறாரு. ஒரு கருப்பு துணி எடுக்கிறாரு. அந்த கருப்பு துணி எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. கரெக்டா அந்த கோவிலுடைய அடிப்பக்கத்துல இருந்து உருவி எடுத்து அதுல கட்டுறாருங்க. கட்டிக்கிட்டு அதை கையில கொடுக்குறாரு. அதே இடத்துல இருந்து ஒரு எலுமிச்சம்பழம், தேங்காய் இதை 2ஐயும் எடுக்கிறாரு. அதையும் ஒரு கருப்பு துணியில கட்டிக்கிட்டு வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபருக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் தெரியாது. ஆனா இவர் இவ்வளவு பக்காவா வந்து எல்லாம் செய்யற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிசாமி அவங்க அப்பா
அதன் பிறகு அவங்க பெரியப்பா, அதாவது அவர் முறைக்கு வந்து பெரியப்பா, இவங்க 3 பேருமாட்டு சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. அப்படி ஒரே பைக்ல 3 பேரும் டிராவல் பண்ணி கரெக்டா போய் வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. வீட்டுடைய வாசல்ல போகும்போதே அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேருங்க நில்லுங்க, வீட்டுடைய சாவியை கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது வீட்டை பூட்டவே இல்லை, அது அப்படிதான் கிடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போனவர் பயங்கரமான சத்தத்தை எழுப்புறாருங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துக்குள்ள ஒரு பெண் பயங்கரமா கதறக்கூடிய சத்தம் கேட்குது. இவரும் பயங்கரமா ஒரு கர்ஜனையோட ஓங்கிறாரு. அந்த சத்தம்ல வெளியே வரைக்கும் கேட்குது. ஏன்னா பக்கத்துல எல்லாம் பெரிய அளவு வீடு இல்லை. இவர் பயங்கரமா கத்திக்கிட்டே உள்ள போயிட்டு அந்த இதெல்லாம் பண்றாரு. அந்த திருநீர் அங்கங்கேயா வீசுறாரு. அந்த வீட்டை சுற்றி வீசுறாரு. வீசிக்கிட்டு அப்படி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்மளுடைய கன்னிச்சாமி, இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க 2 பேரும் கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போனோன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணினது தப்புப்பா அப்படின்னு. இவங்களுக்கு எதுவும் புரியலை. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த மாந்திரிகரை தேடி போய் பண்ணின விஷயம் என்ன தெரியுமா? பொண்ணு கட்டுறதுக்கான விஷயம் கிடையாது. அந்த நபர் உங்களை வசியப்படுத்துறதுக்காக, அதாவது பேய்க்கே பலி கொடுக்கறதுக்காக, அவருடைய அந்த சுடுகாட்டு காளிக்கு உங்க 2 பேரையும் பலியிடுறதுக்கான வேலையை தான் அந்த ஆளு பார்த்துருக்கான். உங்ககிட்டே காசை வாங்கி உங்களுக்கே அந்த விஷயத்த அவன் பண்ணியிருக்கிறான். ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு காளி அவனையே சோலி பிரிக்கிடுச்சு. அதாவது அவனை கொன்னிடுச்சு. அவர் கேன்சர் வந்தெல்லாம் சாகலைங்க, அந்த மாதிரி சுடுகாட்டு காளியுடைய கையினால அடிபட்டு தான் செத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காளி இங்க வரவே இல்லையா. அந்த காளி அதோட முடிச்சிருச்சு, அந்த மாந்திரிகரை போட்டுதல் அதோட முடிச்சிருச்சு. ஆனா இது என்னது இங்க இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, அதாவது ஒரு கல்லறைக்கு மேல உன்னைய உட்கார வச்சான் தெரியுமா, அது ரீசெண்டா அந்த டைம்ல இறந்து போன ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கல்லறை. அந்த பெண்ணை உனக்கு வசியம் பண்ணியிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணு கூட நீ குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கும், ஆனா அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்கறது மாதிரி இருக்கும். அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாரோ அதை இவர் கேட்கிற, கன்னிசாமி கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்ககிட்ட வரக்கூடிய காசு பணத்தை எல்லாம் சுருட்டதுக்கு வேண்டிதான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆனா அந்த சுடுகாட்டு காளி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அவர் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த தப்பும் கூட சேர இன்னும் ஒரு தப்பு பண்ண போக அந்த இடத்துல மாட்டி அந்த சுடுகாட்டு காளியால அடிபட்டு தான் அந்த நபர் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இனிமேல் எதுவுமே வராது. இந்த இதை வந்து தேங்காய் வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தார் இல்லையா, ஒரு இதில் கட்டி அதை இந்த வாசல்ல கட்டி தொங்க விடு, எப்பவுமே கருப்பன் உனக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி இனிமேல் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் போயிடுச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமா வாழுவ, உனக்கு இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பா கிழக்கு திசையில இருந்து பொண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் வெளியே வர்றாரு. அப்ப இவர் பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறாரு. ஏன்னா அவர் முறைக்கு பெரியப்பா இல்லையா. அப்போ என் கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக நாங்கள் வருவோம்ப்பா, நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி பெரியப்பா, நான் உங்களை வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் நடந்தே போயிடுவேன், எனக்கு நடந்து போகிறது ரொம்ப ஈஸியான வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் விட்டுறாரு, அவரும் போயிடுறாரு, அவரும் நடந்தே போயிடுறாரு. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பயம் போகவே இல்லை. என்ன அப்படின்னா, என்னதான் செய்தாருன்னு தெரியல, ஒன்றும் சத்தம்லாம் கேட்டது, இனியாவது நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது, முதல்ல அந்த வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஏறும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லைங்க. வீட்டுக்குள்ள சந்தனம் மற்றும் பன்னீருடைய வாசனை வந்து அதிகமா வீசுதுங்க. அப்போ இது அவங்க வந்தாங்க இல்லையா, வரும்போது தேங்காய் மற்றும் எலுமிச்சம்பழம் தான் எடுத்துட்டு வந்தாங்க, திருநீர் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ எப்படி சந்தனம் மற்றும் இந்த பன்னீருடைய வாசனை வந்து அந்த இடத்துல நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சுற்றி தேடுறாங்க, எங்கேயாவது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பூஜா அறையில் பார்க்கும்போது பூஜா அறையிலையும் அந்த மாதிரி சந்தனமும் பன்னீரும் இல்லைங்க. என்னடா இது, எங்கிருந்துடா இவ்வளோ வாசனை, வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்ல இருந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுக்குள்ளே வரல. ஃபுல்லாகவே முழிச்சு வர இருந்து பார்த்துருக்குறாங்க, ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி. எதுவும் நடக்கலைங்க. ஆனால் அந்த நபர் சொல்லிட்டு போனது மாதிரி கிட்டத்தட்ட 3 நாளையில அவருக்கு பொண்ணு அமையுதுங்க. 5வது நாள் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போறாங்க, அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போறாங்க. அங்க வந்து அது ஒரு வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு அங்க பயங்கரமான பூஜை நடத்தப்படுதுங்க அந்த கருப்பசாமிக்கு. இவங்களும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ
அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கு மேலதாங்க இந்த சாமி வந்து ஆடுவாரு, கருப்பசாமி வந்து ஆடுவாரு. அப்படி இந்த சாமி வந்து ஆடுறாருங்க, பயங்கரமா ஆடிக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. என்ன வேணும், யாருக்கு என்ன வேணும்னு சொல்லி திருநர்லாம் போட்டு விடுறாரு. அப்படி நிக்கவே இந்த இடத்துல நம்மளுடைய கன்னிசாமி அப்படி கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ அவன் வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவரு அப்படி முழிக்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்ட்டு. இல்லப்பா, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தே நான் அன்னைக்கு உன் கூட வந்தனே, இப்ப ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாருங்க. இவருக்கு அப்பந்தாங்க உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த 6 அடி மனுஷனாட்டு வந்து அவங்களுக்கு பெரிய உதவியை பண்ணது அந்த கருப்பசாமி தாங்க. அரண்டு போயிடுறாங்க. இனிமேல் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், வரக்கூடிய பெண்ணு கிழக்கிருந்து வருது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா என்னுடைய சந்நிதிக்கு வந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாக்கு அளிக்கிறாருங்க. அரண்டு போயிடுறாங்க நம்மளுடைய கன்னிசாமி அவங்க அப்பாவும். அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன அந்த சாமி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரியான கல்யாணம் நடக்குது. நல்ல ஒரு மனைவி அமைகிறாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சதே அந்த கோவிலில் வச்சுதாங்க. எல்லாம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு நம்மளுடைய கன்னிசாமி. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளுங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் இன்னும் வளரும். அதனால மறக்காம ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சதோ அவ்வளவு தூரத்துக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் ரொம்ப குறைவா இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, கூடின மாதிரி தெரியல. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.